ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டேரி பூ ஆக்சுவலி இதனோட பேர் என்ன அப்படின்னா டேலியா, அதாவது கிங் ஆஃப் ஃப்ளவர், பூக்களின் அரசன் இவன் தாங்க. இதை நிறைய பேர் நர்சரியில் பார்த்துருப்பீங்க. எப்படி உருவாக்குறாங்க, எடுத்து போய் வச்சாவே வரமாட்டேங்குது அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. மோஸ்ட்லி பெரிய செடியாக இருந்ததுன்னா கிழங்குகள் மூலயமா உற்பத்தி செய்வாங்க. ஆனால் நர்சரியில் கட்டிங்ஸ்லேருந்தே ரெடி பண்ணிடுவாங்க. முக்கியமான விஷயம், எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கற்றுக்கிறத விட இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஒன்ஸ் பார்த்துட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்பி கண்டே பிடிக்க முடியாதுங்க. இந்த மாதிரி நல்லா டெர்மினல் போர்ஷனில் இருக்கக்கூடிய கட்டிங்ஸை மட்டும் எடுத்துக்கிறேங்க. தம்பி, கட்டிங்ஸ் இருந்து உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்க போனால், நர்சரியில் எடுத்துகிட்டு வர செடிகள் எல்லாமே கட்டிங்ஸ் மூலயமா உருவாக்கின செடிகள் தாங்க. அடுத்தது மண்கலவை. மண்கலவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கோகோபிட், அதாவது நிறைய பேர் கேட்குறீங்க கோகோபிட்னு என்னன்ட்டு, தேங்காய் உரிக்கும் போது பஞ்சு மாதிரி கொட்டணும் தெரியுங்களா, நல்லா மக்கியதாக இருக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. கட்டிங்ஸை வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு கவரை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக ஒரு 15 நாளில் உங்களோட செடிகள் எடுத்து பார்க்கணும். நான் 3 கட்டிங்ஸை வச்சேன், 3 நாளில் 2 கட்டிங்ஸ் செத்து போச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டிங்ஸை மட்டும் திரும்பி அதிலே வச்சுருந்தோம். ஸோ